இந்த வீடியோல நம்ம பிஎம் கிசான் கிரெடிட் கார்டை எப்படி இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்குறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கான தகுதிகள் என்ன, என்னென்னலாம் இருந்தா வாங்க முடியும் அப்படின்றத டீட்டெயில்டா சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன, அது என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தா வாங்கலாம், எவ்வளவு வரைக்கும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இந்த பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு ஸ்கீமையே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி டீடைல்டான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ என் டிஸ்பிளேல தான் அந்த வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் நான் இந்தியன் பேங்க்ல போயிட்டு பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் வந்து இந்தியன் பேங்க்ல போயிட்டு எனக்கு வந்து என்னோட நேம்ல வந்து 10 சிங்க் தான் நிலம் இருக்கு. ஸோ அதுக்கு அதை வச்சு பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்பதான் எனக்கு பேங்க்ல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது லிமிட் வந்து மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கறது இல்லை, செலக்டிவ் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்களாம்.